स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। இந்த பூமியில் பலர் ஞானமடைந்திருந்தாலும் வெகு சிலரைத்தான் பரமஹம்சர் என்று அழைக்கின்றார்கள். சாதாரணமாக ஞானமடைந்தவர்களுக்கும் பரமஹம்சர்களுக்கும் என்ன வித்தியாசம்? சில பேர் தாம் மட்டும் கடல்ல குதிச்சு தப்பிச்சு நீந்தி கரையேறிடுவார்கள். சில பேர் ஒரு 4 மரத்தை வச்சு கட்டி அதை கட்டு மரம்னு சொல்வார்கள். தான் தப்பிக்கிறது இல்லாம ஏதோ ஒருத்தர் 2 பேரை அந்த கட்டு மரத்துல ஏற்றி தப்பிக்க வச்சிட முடியும் செய்வார்கள். இன்னும் சில பேரால ஒரு படகு மாதிரி வச்சு ஒரு 50 பேர் 100 பேரை தப்பிக்க வைக்க முடியும். இன்னும் சில பேர் ஒரு கப்பல் வச்சு ஆயிரக்கணக்கான பேரை தப்பிக்க வைக்க முடியும். இன்னும் சில பேர் மிக 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 சிலரே தான் பாலமாக இருந்து உலகத்தையே கரை சேர்க்க முடியும். தாம் மட்டும் தப்பிக்கிறவர்கள், தான் கூட இருந்து ஒரு 4-5 பேரை தப்பிக்க வைக்கிறவர்கள், இவர்களையெல்லாம் தான் ஞானிகள்னு சொல்வோம். ஒரு பெரிய படகா இருந்து பல பேரை தப்பிக்க வைக்கிறவர்களை சத்குருன்னு சொல்லலாம். ஒரு கப்பலா இருந்து ஆயிரக்கணக்கான பேர்களை தப்பிக்க வைக்கிறவர்களை அவதாரங்கள்னு சொல்லலாம். பாலமாக இருந்து சம்சார கரையில் கடலிலிருந்து பிரபஞ்சத்தையே கரைதேற்றும் ஞானத்தின் வெளிப்பாட்டை தான் பரமஹம்சர்கள்னு சொல்றோம். அதாவது உலகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட மன அமைப்பு கொண்ட மனிதனாக இருந்தாலும் அவனை கரைதேற்றுவதற்கு, கரை சேர்ப்பதற்கான வழியாக, பாலமாக அவர் இருக்க வேண்டும். இந்த மாதிரி இருந்தார்களானால் அவர்களைத்தான் பரமஹம்சர்கள்னு அழைக்கிறோம். இதெல்லாம் ஒரு நிலையையும் வெளிப்படுத்துகிற வார்த்தைகள். ஞானகுரு, சத்குரு, ஜெகத்குரு அப்படிலாம் ஒவ்வொரு நிலையான வார்த்தைகள். பரமஹம்சர்கள் பாலமாக இருந்து உலகிற்கே வழிகாட்டுபவர்களைத்தான், உலகிற்கே உணர்த்துபவர்களைத்தான் பரமஹம்சர்கள்னு சொல்றோம்.